ஹாய் மக்களே, இன்னைக்கு வீடியோல 2024ல ரத்தம் தெறிக்க தெறிக்க அதகல ஆக்ஷனோட வெளியான த ஷேடோ ஸ்ட்ரேஸ் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, கேள்வியே கேட்காம கொலை செய்யற மரணத்தின் நிழல்கள்னு வெல் ட்ரெயின்ட் அசாசின் டீம்ல ஒருத்தவங்க தான் நம்ம ஹீரோயின். ஒரு மிஷன்ல எமோஷனலா தப்பு பண்ணதால பனிஷ்மெண்டா சாதாரண மக்களோட மக்களா வாழ அனுப்பப்படுறாங்க. அங்க அவங்களுக்கு ஒரு சின்ன பையன் ஃப்ரெண்டா கிடைக்கிறான். ஆனா ஒரு பெரிய பிரச்சனையால அந்த சின்ன பையன் திடீர்னு காணாம போயிடுறான். இப்போ அந்த பையனை தேடி ஒரு வெறித்தனமான அசாசினா நம்ம ஹீரோயின் மறுபடியும் களத்துல குதிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நடக்கிற அதிரடி ஆக்ஷன் அதகலம் தான் இந்த படத்தோட மொத்த கதையே. ஓப்பனிங்ல வர ஆக்ஷன் சீக்வென்ஸே வேற லெவல்ல இருக்கும். அப்புறம் அடுத்தடுத்து வரும் ஒவ்வொரு ஆக்ஷன் காட்சியும் சும்மா வெறித்தனமா இருக்கு. அதுலயும் கிளைமேக்ஸ் ஆக்ஷன் காட்சி இருக்கே, எப்பாடி அப்பா, அது ஒரு முரட்டு சம்பவம். சும்மா மிரட்டி விட்டுட்டாங்க. த வில்லனஸ் படத்துக்கு அப்புறம் வியந்த ஆச்சரியப்பட்ட படம்னா இதுதான். அந்த படத்துல ஆக்ஷன் காட்சிகளை எப்படிப்பா இப்படிலாம் சினிமாட்டோகிராஃபி பண்ண முடியும்னு ஆச்சரியப்பட வச்சிருப்பாங்க. அதே மேஜிக்க இந்த படத்துலயும் பண்ணிருக்காங்க. கிளைமேக்ஸ் ஆக்ஷன் காட்சி சிங்கிள் ஷாட் வேற, அதுவும் செம்ம இம்ப்ரெசிவா இருந்துச்சு. அப்புறம் பெர்ஃபார்மன்ஸ், படத்துல எல்லாரும் நல்லா தான் நடிச்சிருக்காங்க. ஆனா 2 பேரு பிரிச்சு மேஞ்சிருப்பாங்க கிளைமேக்ஸ்ல. அது யாருன்னு படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, புலரிச்சிரும். என்ன நடிப்புடா சாமி. மொத்தமாக படம் எப்படி இருக்குதுன்னா, ஆக்ஷன் லவர்ஸ்லாம் மிஸ் பண்ணவே கூடாத படம் இது. பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஆனா படத்துல அடல்ட் கண்டென்ட்டும் இருக்கு, வன்முறை காட்சிகளும் ஹெவியா இருக்கு. சிம்பிளா சொல்லணும்னா, படத்துல ரத்தம் இல்ல, ரத்தத்துல தான் மொத்த படமே. சோ ஃபேமிலி கூட பார்க்க முடியாது.